ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயலில் வேலை, என்ன வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னென்னா குப்பை அள்ளி சதுற வேலை தான். பாருங்கள், நான் எப்படிலாம் குப்பை அள்ளுறேன், நான் மட்டும் கொட்டுறேனா இல்லை கூட யாரும் வேலை செய்கிறா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பாருங்கள். என்னால் இந்த அன்னச்சட்டியில் தான் அள்ள முடியும். ஸோ அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அள்ளிட்டு போய் முடிஞ்ச வரை கொட்டிகிட்டே இருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குப்பை நம்மளுக்கு யார் தந்தா அப்படின்னா, நம்ம லாஸ்ட் இயர் விவசாயம் பண்ணியிருந்தோம். நெல் விதை போட்டு கருதெடுத்திருந்தோம். அந்த வைக்கோலை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க மாட்டுக்கு போட்டுட்டு அந்த மாட்டோட சாணத்தை நம்மளுக்கு இந்த வருஷம் அவங்க தந்திருக்காங்க. அந்த குப்பையை தான் நம்ம இப்போ அள்ளி சதறிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, இது மாதிரி 4-5 இடத்துல கொட்டியிருக்கோம். ஸோ இது பெரிய செய்ய, அதனால் பெரிய செய்க்கு ஏற்ற மாதிரி கொட்டியிருக்கோம். பெரிய செய், சின்ன செய், அப்படி குண்டு, நாத்தாங்காய் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் சொன்னால் புரியுமோ என்னமோட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இது பெரிய செய்ன்னு சொல்லுவோம். ஏக்கர் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஸோ பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அன்னச்சட்டியில் அள்ளி அள்ளி கொட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஆனால் இடையில அம்மாவும் ஜாயின் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் நேரம் உட்காரட்டுமேனு அவங்கள உட்கார வச்சுட்டு தான் நான் வேலை பார்த்துட்ருந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொட்டிட்டு வந்துட்டு ஏன் அங்கே போயிட்டு வந்தேன்னா, காக்கா அங்கே தட்டிகிட்டு இருந்துச்சு. தண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஃபோன் கவருக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அந்த கவரில் எதுவும் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு காக்கா விட்டுச்சு. ஸோ அதை போய் பார்க்க போயிட்டு வந்துட்டு திரும்ப அதை அள்ளிட்டு போய் கொட்டினேன். அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அம்மா அள்ளி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் நானும் ஜாயிண்ட் ஆகிட்டேன் அம்மா கூடவே. பாருங்கள், நான் அந்த இதில் அள்ளி அள்ளி கொட்டிகிட்டு இருந்தேன்னா, அப்புறம் அம்மா அந்த ட்ரப்பு, பெரிய ட்ரப்பு இருக்குல்ல, செம்ம வெயிட்டுங்க அந்த பெரிய ட்ரப்பு. அவங்களோட வயசுக்கு இதெல்லாம் தூக்குறாங்கன்னா பெரிய விஷயந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அள்ளி அள்ளி வைக்கிறேம்மா, நீங்கள் கொண்டே கொட்டுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி, நான் இதை மட்டும் தூக்கி விடு, நான் கொண்டு போய் கொட்டுறேன், அதுக்குள்ளே இதை அள்ளி வை ரெண்டுலையும் அப்படின்னாங்க. சரி, நான் அந்த அன்னச்சட்டியை கீழே போட்டுட்டு தூக்கி விட்டுட்டு அதில் அள்ளிட்டு இருந்தேன். சுற்றி வரமே நம்மளுக்கு அள்ளும்போது பார்த்திங்கன்னா, அள்ள அங்கங்கே சதறது இல்லை, அதை கிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சுத்தமாக இருக்கும். நான் பாருங்கள், சுற்றி சுற்றி அள்ளுறேன். இந்த மாதிரி அள்ளிட்டு சுற்றி வர கிட்ட சேர்த்துடணும். பாருங்கள், அள்ளுறேன்ல, ரொம்ப அள்ளிடணும். அள்ளிட்டு கிட்ட சேர்த்துக்கணும். நான் எந்த அளவுக்கு அள்ளுறேன், அள்ளிட்டு கிட்ட சேர்க்குறேன்னு பாருங்கள். பாருங்கள், காட்டிட்டு தூக்கி போடுறாங்க. என்னோட்டு தெரியுமா, நீ வேறு ஒன்றும் இல்லை, அந்த குப்பையில் அவங்க வீட்டில் குட்டி பசங்க நிறையா இருக்காங்க. ஸோ என்னென்னலாம் விளையாடுறாங்களோ அந்த விளையாடிச்சாமா ஃபுல்லாகவே அதில் போட்டிருந்தானுங்க. வளையல், பீங்கான், கண்ணாடி, ஆணி, அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னர் விளையாடுவோம்ல, அந்த ஸ்பின்னரோட இரும்பு இதில் கலந்துச்சுங்க. இதெல்லாம் விவசாய மண்ணுக்குள்ளே போனதுன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. களை எடுக்கும்போது காலில் குத்தும், கையில் குத்தும். இந்த பாருங்கள், நானும் காட்டுறேன் பாருங்கள். என்னன்னு பார்க்குறீங்களா நான் காட்டுறது? வண்டு, வேறு ஒன்றும் இல்லை. நான் தான் கொல்ல வேணான்னு சொன்னேன், அப்படியே போட்டுன்னு. அப்புறம் அடிச்சுட்டு, ஆனால் அடித்தா செத்துலாம் போகாது, அது சும்மா ஆக்ஷன், அவ்வளோதான், ஊறி போயிடும் கொஞ்சம் நேரத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கி விட்டேன். அம்மாவுக்கு செம்ம வெயிட், என்னால் தூக்கவே முடியலைங்க, அவ்வளோ வெயிட்டு. ஆனால் பக்கத்தில் தானே அப்படின்றனால அங்கெல்லாம் செதறதானே இந்த வேலை. அங்கே பாருங்கள், செதறி இருக்கிறது தெரியுதா என்னென்னு தெரியல, குட்டி குட்டியாக அங்கங்கே தெரியுதுல சாணி, அது போல் அந்த குப்பை தான். சரியான வெயிலுங்க, வெயிலில் தான் வேலை செஞ்சோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். லைட்டு போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், செம்ம வெயில். நான் தூக்கிட்டு போகலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இல்லைப்பா நான் கொண்டே கொட்டுறேன்ப்பா, அள்ளுப்பா அப்படின்னோன்னா நான் அள்ள ஆரம்பிச்சிட்டேங்க. நம்மளாலேயும் கொஞ்சம் முடியல, ஏன்னா வெயில் அதிகம். கொஞ்சம் ஊமை வெயிலாக போட்டுச்சுனாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், சைலண்டாக இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி ப்ரைட்டாக வெயில் போடும்போது தாங்கவே முடியல. அதுவும் இப்போ போடுற வெயில் மே மாதம் போடுற வெயிலோட ஜாஸ்தியாக இருக்குது, தாங்கவே முடியல இந்த வெயில். உங்கள் ஊர்லெலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த குப்பை கொட்டினதுக்கப்புறம் நாளைக்கு மழை பெஞ்சா உழுக முடியாது. அதனால குப்பை கொட்டின மறுநாளே உழுதோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வெயில் போடுறதுனால கரெக்டாக இருக்கும். மழை பெஞ்சா உழுதாக்க சரி வராது. ஸோ அதனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்படியே குப்பை எல்லாத்தையும் சதறி விட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் அம்மாவும். இந்த வாட்டி நம்ம இவங்கள்ட்ட வாங்கி கொட்டியிருக்கோம். இதில் எவ்வளோ கருவை, வேளாங்கருவை இதெல்லாம் முளைக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேளாங்கருவை முல்லை அப்படின்னா என்னென்னா,
இது வந்து ஒரு முள் செடி. நம்மளோட நாட்டை அழிக்கிறதுக்காக போட்ட ஒரு விதை, கருவை விதை சொல்லுவாங்க. மாடுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடைய நெத்து வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். மாடுகளுக்கு பிடிச்சமான ஒன்று. ஆடு மாடு தான் நல்லா திங்கும். ஆனால் இது வந்து நம்ம நாட்டை அழிக்க போட்ட விஷச்செடி, கருவேலை மரம். ஏன்னா தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம குளம் ஓரம் தான் அதிகம் இருக்கும். இது வந்து தண்ணியெல்லாம் இழுத்து வச்சுக்கோங்க. நம்ம பூமியில் வந்து தண்ணி இல்லாமல் வறட்சி ஆக்கி விட்டுரும். அதனால இந்த கருவேலை மரத்தை அழிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா முழுமே தமிழ்நாடு முழுவதுமே அழிக்க சொல்லி ஆல்ரெடி போன இதிலே வந்து 5 இயர்ஸ் ஆச்சுலே சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னமுமே பாதி அழிக்காமல் தாங்க வச்சுருக்காங்க. எங்கள் ஊரில் கொஞ்சம் அழிச்சிட்டாங்க. ஆனால் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணணுன்னா, கிழங்கோட தோண்டி எடுத்து கொளுத்துனா மட்டும்தான் அழியும்னு நினைக்கிறேன். ஆனால் விதை எங்கேயோ ஒரு இடத்துல காக்கா குருவி சாப்பிட்டு கொண்டு வந்து போடுற விதையில் வந்து அதிகம் வந்துடுது. இப்படி தாங்க ஒரேடியாக வந்து கருவேலை மரத்தை அழிக்கவே முடியாது. அது இருந்தது அப்படின்னா நம்ம மழை பெய்கிற தண்ணியை கூட இழுத்து வச்சுக்கிறோம். கம்மா, குளம், ஆறு இதுலேருந்து வர்ற எந்த தண்ணியுமே நம்மளுக்கு வந்து நம்ம பூமியை செழிப்பமாக்க விடாது. இந்த கருவேலை மரம் வந்து அழிச்சிடும். பயிர் வகைகளை அழிக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த குப்பையிலையுமே அவ்வளோ இது இருக்குது. எனக்கு வந்து என்ன ஒரு பயம்னா, இப்போ நம்ம நாட்டு பாவின் நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இடையில வரும்போது எப்படி வளரும் அப்படின்னா, நம்ம பயிரோட 2 அடி வேகமாக வளரும். இந்த முள் பார்த்திங்கன்னா அப்படியே நாற்றுக்குள்ளே இருக்க புல்லை பறிக்கிறோம்னு எத்தனையோ வாட்டி முள் குத்தி கையில் ரத்தம் அப்படியே வருங்க. சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் இன்னொன்று வழுக்கப்புல்லுன்னு இருக்குது. அது வழுக்கப்புல் வரும். நெட்டி வந்து எப்படி இருக்குன்னா, நெட்டி வந்து பயிர் மாதிரியே இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுமே பயிரை வந்து பிடுங்கி போட்டுருவோம். நெட்டி தான் போல் பயிர்னு நினச்சி. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இஷ்யூஸ் வர செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம், எரி பூச்சி சொல்லுவோம். இது 2 தான் அதிகம் வரும். ஃபஸ்ட்டு விதை போட்டு ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே இந்த பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். அப்புறம் களைகள் வந்துருச்சு அப்படின்னா, களைகளை கொஞ்சம் தின்னுட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட செடிகள் கொஞ்சம் ஓங்கி வளரும். ஆனால் வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா, களை செடிகளை திங்காது. என்னென்னா நம்மளோட பயிர் செடியை தான் திங்கும். அப்படியே பூச்சி வெட்டு மாதிரி இருக்கும். சில பேருக்கு தெரியும் பார்த்திங்கன்னா. அப்புறம் இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். இந்த இஷ்யூஸ்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் நம்ம பயிரை வளர்த்து பயிர் பிள்ளையை வளர்த்து அதுக்கப்புறம் நெல் ஓங்கி பறியணும். அது ஓங்கி பறிகிறதுக்கு அதுக்கும் ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது. நாட்டு மருந்தே இருக்குது. நம்ம வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். செயற்கை விவசாயம் கிடையவே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இயற்கை விவசாயமே பண்ணுங்கள். செயற்கை விவசாயம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மண் வளத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம வந்து செயற்கை உரம் போட நம்மளோட மண் வந்து என்ன ஆகும்னா இறுகிடும். அதாவது வயல் வந்து காடு மாதிரி ஆயிரும். காடு வந்து எப்படின்னா கடலை இந்த மாதிரி தான் போட முடியும். வயல் மாதிரி நடவு பண்ண முடியாது எதுவுமே காட்டில். ஸோ அதுதான் வயல் மண் களிமண்ணுக்கும் காட்டு மண் செம்மண்ணுக்கும் இது 2க்கும் தான் வித்தியாசம். ஸோ இயற்கை உரம் வந்து மண் வளத்தை மேம்படுத்தும். செயற்கை உரம் மண் வளத்தை டல் ஆக்கிரும். சரியாக இருக்காது நம்மளோட மண் வளம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்மளுக்கு ஆரோக்கியம் தானாகவே வந்துடும். செயற்கை விவசாயம் வந்து நம்ம வந்து இப்போ நல்லா இருக்குது, செழிப்பமாக இருக்குது, அப்படி சூப்பர் அப்படி இப்படின்ட்டு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு நெல் அரைச்சி அரிசியாக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னலாம் நோய் வரக்கூடாதோ எல்லா நோயும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயத்தை வந்து போற்றுவோம், பாதுகாப்போம். இயற்கையாகவே விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம் அப்படின்றது என்னோடய தாட்டு. உங்களோட தாட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு. என்ன அப்படின்னா மாடி தோட்டம் பண்ணலாம். காயே வந்து நம்ம இங்கே இப்போ நாங்களாம் போட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுப்போம். அவங்கள்ட்டேருந்து ஒரு விலையை வச்சு உங்களுக்கு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்பாங்க. ஆனால் வந்து அந்த சந்தையில் விற்கக்கூடிய விலையை வந்து எங்கள்கிட்ட வந்து அந்த விலையை வச்சு வாங்க மாட்டாங்க. எங்கள்கிட்ட வந்து கம்மியாக வாங்கி அது இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து அதிக விலைகள் மதிப்பு கூட்டல்னு ஒரு விஷயம் நடக்கும். அங்கேருந்து மதிப்பு கூட்டி சந்தையை கொண்டு போய் சந்தையில் ஒரு விலையை வச்சு விற்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் வந்து விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு என்றைக்குமே வந்து சரியான விலை மதிப்பு கிடைச்சதே கிடையாது. நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் நீங்கள் எப்படி வந்து விவசாயம் விலை இறக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அதிக விளைச்சல் இருந்து குறைவான விலை இருக்கும்போது
நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது மாதிரி குறைவான விளைச்சலிருந்து அதிக விலை லாபம் வைக்கும்போது நீங்கள் என்ன மாதிரி உங்களோட எண்ணங்கள் தோணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பயிர் நாற்றாங்கல்ல போட்டு நாற்று எடுத்து நடுவீங்களா, இல்லை வரநெல் போட்டு அது முளைச்சதுக்கப்புறம் அதை பயிர் பிள்ளையாக வளர்த்து அப்புறம் பால் கறந்து விட்டு நெல் முற்றி நெல் எடுப்பீங்களா, இல்லை எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் நீங்கள் என்னென்ன விவசாயம்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது போக பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி நாள் முழுக்க இப்படி தாங்க போச்சு. எப்படின்னா காலையில் 9 மணிக்கு போனோம், பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆயிடுச்சு. இந்த இதை முடிக்க 4 இடத்துல கொட்டியிருந்தோம் குப்பை. ட்ரக்கில் 4 இடத்துல கொண்டு வந்து கொட்டியிருந்தோம். அப்போ பாருங்கள் 2 பேர் மட்டும்தான் வேலை செஞ்சோம். நம்ம வேலைக்கு ஆளெல்லாம் கூப்பிட்டாலும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு யாருமே வரமாட்டாங்க. இதுதான் விவசாயிங்களோட நிலைமை. இதுதான் எல்லோரும் கட்டடம் அந்த மாதிரி வேலைக்கெலாம் போகிறாங்க. ஆனால் விவசாயத்துக்கு யாருமே கூப்பிட்டா வரமாட்டாங்க, வெயிலில் நிற்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலங்கள் நிறையாவே மாறிடுச்சு. நம்ம உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்கலை, அவங்கள சொல்லி குறை கிடையாது, வரமாட்டேங்கிறாங்கன்னு. ஸோ வெயில் தாக்கத்தினால வரமாட்டேங்கிறாங்க. அதனால் நம்மளே நம்மளோட வேலைகளை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு நானும் அம்மாவுமே செஞ்சிட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயல் இருந்து 1 ஏக்கர் கொடுத்தா நீங்கள் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுவீங்க, அப்புறம் இதுக்கு என்ன மாதிரியான உரங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இதில் சொல்லாத ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். கொக்கோபீட் நான் சொல்ல மறந்துட்டேன். அடுத்த ஒரு வீடியோ போடும்போது கோகோபீட்டை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன். இதில் சொல்லணும்னு நினச்சேன், பட் மிஸ் ஆயிடுச்சு, சாரி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக கோகோபீட்டை பற்றி ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். என்ன ஏது, அது ஏன் யூஸ் பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். வேற என்னங்க, பட்டுன்னு அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போங்க. பாய்ங்க.